ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். நம்மளோட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் பார்த்தின என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு இதுவும், அதுக்கப்புறம் 4 லெக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாத கிளிப்ஸ் வரும். கிளிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில இடங்களில் 12 கிளிப்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு 24 கிளிப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளிப்ஸ் வாங்கும்பொழுது 24 கிளிப்ஸ் சேர்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக அந்த ரவுண்டு ஃப்ரேமில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, பேக் தனியாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் தனியாக எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்னொரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவீங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதில் வரும். நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் இதுலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பிகினர் லெவலில் உள்ளவங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இது மினி காட்டா, இதை நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா, எனக்கு காட் லெவலுக்கு இருக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் ஒரு பிகினருங்கிறதால நான் சொல்கிறேன். காட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 1 மீட்டருக்கு ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதில் எக்ஸ்ட்ரா கிளாத்தோ எதுவுமே நம்ம அட்டாச் பண்ண வேணாம். இது எதுக்குன்னா காட்டுக்கு. பட் ஆனால் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறீங்க, பாக்ஸ் ஸ்டாண்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட சைஸ் வேறு இல்லையா, அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ஃப்ரேம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் ஆஃப் ஃப்ரேமோ இல்லை ஒரு ஸ்டாண்டோ ட்ரெண்டிங்கில் வர தான் போகுது. நீங்கள் ஒரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஆர்டர்ஸ் வருது, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு இது ஓகேவாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுலாம் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ தான் நான் பிகினர் லெவலாக இருக்கேன், நான் வீட்டில் தான் பணம் வாங்கி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நம்மக்கிட்ட வர அந்த ஏர்னிங்ஸ் வச்சு நம்ம நம்மளோட மெட்டீரியலை அப்கிரேட் பண்ணும் பொழுது தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஆர்டர்ஸ் வர வர நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக இப்போ தான் நம்ம கற்றுட்ருக்கோங்கிறப்ப ஒரு காட்டையோ இதெல்லாம் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஆர்டர் வரலைங்கிறப்ப நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் பிகினர் லெவலில் உள்ளவங்க நான் இப்போ தான் கற்றுக்கிறேன், நான் காட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கு ஏரியா, அதாவது நீங்கள் வீட்டில் தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்த காட்டுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதை வச்சு நிறையா ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரவுண்டு ஃப்ரேமில் நீங்கள் கற்றுக்கிட்டாலே ஓகேவாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரேமில் 2 விதமான ஸ்டாண்ட் நமக்கு வருது. ஒன்று பார்த்திங்கன்னா, கீழே உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்டாண்டும், இன்னொன்று அந்த ரவுண்ட் ஃப்ரேம்லலாம் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வரும் இல்லையா, அதே மாதிரியும் இருக்குது. ரெண்டுமே ப்ரைஸ் ரேஞ்ச் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம அந்த ரவுண்டு ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டை விட இது ரொம்பவே அதிகம். இந்த உட்காந்து பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு 1500 ரூபா, அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி 1300 அந்த மாதிரியும் இருக்குது. இந்த அந்த கீழே உட்காந்து பண்ணுற ஸ்டாண்டை நான் சொல்கிறேன். இந்த சேரில் உட்காந்து பண்ணுறது 2300 2500 இந்த ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம். அதனால தான் ஒரு பிகினர் லெவலில் உள்ளவங்க ஃபஸ்ட்டே இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு இந்த ஃப்ரேம் தான் இந்த ஸ்டாண்ட் தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட விஷயங்கள் இதுதான். இதில் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் நெக் இதில் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக இந்த புட்டாஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்ப அந்த ரவுண்டு ஃப்ரேமில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் இதில் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பேக் ஃபுல்லாகவே நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்லீவ்ஸ் எல்லாமே அந்த ரவுண்ட் ஃப்ரேமில் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி பண்ணுவோமோ அதே சேம் தான். ஃப்ரண்ட் நெக்குமே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்கையும் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மற்றபடி ரவுண்ட் ஃப்ரேமுமே சரி, இந்த பாக்ஸ் ஸ்டாண்டுமே சரி சேம் ப்ரொசீஜரில் தான் இருக்கும்.
என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் ட்ரெண்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கி ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது சரியாகவே வராது. உங்கள்கிட்ட இப்போதைக்கு எதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நாளைக்கு ஏர்ன் பண்ணும்போது நீங்கள் வாங்கி உங்களோட ஷாப்ஸில் வைக்கலாம். ஏன்னா ஒரு ஷாப்புன்னு ஒன்று வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஏர்னிங்ஸும் வரும். ஷாப்புன்னு இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேங்கிறப்ப வந்துட்டு ரவுண்ட் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஓகேவா இல்லை, நான் வந்து இந்த ஃப்ரேமுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். பட் வந்து ஒர்க்கிங் இது வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஷேப் அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இது வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது, அவ்வளோதான். இதை ஃபிக்ஸ் பண்ணுற விதம் வந்து அந்த ரவுண்ட் ஃப்ரேமில் ஒரு மாதிரி நம்ம பண்ணுவோம். இதில் ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து இந்த எக்ஸாம் பேடெலாம் இருக்கும்ல, அந்த மெத்தடில் தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 24 கிளிப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே நிற்குது. 12 கிளிப்ஸ்லாம் வச்சு கண்டிப்பாக வந்து அது ஸ்டிஃபாக நிற்கவே மாட்டேங்குது. 24 கிளிப்புங்கிறப்ப கரெக்டாகவே நிற்கிது. ஸோ இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் கிளியராக. அதையுமே ஒரு பிகினர் லெவலில் உள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் 4 லெக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால அந்த லெக்கில் வந்துட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பாக்ஸ் ஷேப்பில் உள்ள லெக்கோட இதை வந்து நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் உள்ள ஸ்க்ரூவை வந்து டைட்டன் பண்ணி விட்டுக்கிட்டிங்கனாலே இந்த கீழ்ப்பக்கம் உள்ள ஸ்டாண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதே போலயே 4 பக்கமுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ண போகிறீங்க அந்த ஸ்க்ரூவை. அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் வந்து இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டன் பண்ணி விட போகிறீங்க. அதே மாதிரி தான் நம்ம 4 பக்கமுமே பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் இதில் உள்ள விஷயங்கள். நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும், இது வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த ரவுண்ட் ஃப்ரேமில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதே சேம் தான் இருக்குது இதுலேயுமே. இப்போ நம்ம 4 லெக்கையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல அந்த ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்தை இது மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்ஸை இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டிஃப்னஸ்க்காக போட்டுக்க போகிறோம். இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து தனியாக பண்ணுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஒருத்தர் ஹெல்ப் இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரியே அந்த கிளிப்ஸை வந்து எல்லா இடத்துக்குமே நான் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸிங் பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம் வந்துட்டு இதுதான் இதோட ப்ரொசீஜரே. மற்றபடி இதில் வேறு எந்த விஷயங்களுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். சில பேர் காட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ரவுண்ட் ஃப்ரேமில் மட்டுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரவுண்ட் ஃப்ரேமை காட்டிலும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரவுண்ட் ஃப்ரேமில் அந்த ஆடுற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த ஸ்டாண்டில் கீழே அந்த லெக்ஸ் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட் கலர் இதில் வந்து அவ்வளோவா ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஒரே ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபிக்ஸிங் எல்லாமே அந்த ரவுண்ட் ஃப்ரேம் மாதிரி தான். அதுக்குன்னு ரொம்பவுமே காட்டுங்கிறது இதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஃபுல் 1 மீட்டர் கிளாத் எடுக்கிறேன், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டோன் ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் நெக் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணிட்டோம்ல, அதுதான் அந்த காட்டோட ஒரு பெனிஃபிட்டு. இதில் ஆனால் நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எக்ஸ்ட்ரா கிளாத் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உள்ள விஷயங்கள் இதுதான். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா என்னங்கிற முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இல்லை நான் ரவுண்ட் ஃப்ரேம்லேயே ஒர்க் பண்ணிக்கிறனாலுமே ரொம்பவே நல்லது தான். இப்போ நம்ம அதே மாதிரியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரொம்பவே பொறுமையாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு பிகினர் அளவில் உள்ளவங்க கூட ஈஸியாக வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்தளவுக்கு பண்ணும்போது கொஞ்சம் தான் நமக்கு வந்துட்டு அந்த டைட்னஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த 24 கிளிப்ஸ் கிட்டத்தட்ட போடும் பொழுது தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். இதில் நீங்கள் எண்ணிலாம் பார்க்காதீங்க 24 கிளிப்ஸ் இருக்கான்னு. நான் 2-3 கிளிப்ஸை வந்துட்டு அது அந்த ஓப்பன் பண்ணுறப்ப லைட்டாக உடஞ்சிருச்சு. அதனால் நான் என்கிட்ட இருக்கிற கிளிப்ஸு, அதாவது ஒரு 22 கிளிப்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும், அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதையுமே கேட்பீங்க, அதனால தான் நானே சொல்லிட்டேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து அந்த டைட்டன் வந்துருச்சு. எந்தெந்த இடத்துலலாம் சுருக்கம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி அந்த கிளிப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இது எந்த அளவுக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங்காக பண்ணும் பொழுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இதில் எதையும் வைக்காமல் ஒரு 3 டேஸ் அதுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸாக நிற்கும். எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃப்னஸாக நிற்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ரவுண்ட் ஃப்ரேம் மாதிரி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா டைட்டன் பண்ணிவிட்டு பண்ணுறீங்களா அதே சேம் தான் இதுவுமே. ரொம்பவே ஸ்டிஃப்னஸாக நிற்குது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதுலேயும் ஒர்க் பண்ணுறப்பையும் இருக்கும், அதே மாதிரி ரவுண்ட் ஃப்ரேமில் பண்ணுறப்பையும் இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமோட சைஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. 24x16 தான் இதோட சைஸு. ஸோ நார்மலாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சைஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க, இருந்தாலும் சைஸ் சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் தான் இந்த ஃப்ரேம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் ஃப்ரேம் மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்டாண்டுமே இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதானே தவிர மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இல்லைனா நான் ரவுண்ட் ஃப்ரேம்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே ஓகே. இதுதான் இதோட விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.